ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 17/12/2024க்கான கேரளா லாட்ரி சான் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் கரெக்டாக இந்த இடத்துல 099 அப்படிங்கிற நம்பருக்கு பாருங்கள். இந்த 099. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு எக்ஸாமுக்காக ஒரு 2 பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? 700 இந்த இடத்துல 729 அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா 864 அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 099 இந்த இடத்துல கூட நமக்கு ஒரு 099 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 639. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா 18 அப்படிங்கிற நம்பர் வர நம்பர். சரிங்களா? 18 அப்படிங்கிற நம்பரு வர நம்பரு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் 18ங்கிற நம்பரு. ஸோ இங்கேயும் இந்த இடத்துல நமக்கு 18 அப்படிங்கிற நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உள் நம்பரில் வெளி நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் டோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 18 அப்படிங்கிற மாதிரி கூட்ட மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த 588 இங்கே உள் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உள் நம்பர்லேருந்து நமக்கு ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 52 இதுலேருந்து 2 நம்பர் நமக்கு சான்ஸ் வரும். ஸோ அதுலேருந்து நம்ம 85க்கு இந்த 85க்கு நம்ம வின்னிங் கொடுத்துருந்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு இந்த 099 பாருங்கள் 145. ஸோ 145லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? 639 918. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 19 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 729க்கு உள்ள 227. ஸோ 27க்கு 2 டைம் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த 545 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 545லேருந்து 2 நம்பர் வரக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா 95 59 அப்படிங்கிற நம்பர் ஃபாலோவிங்கில் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் பிசியில் 95 வரக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நமக்கு பி போர்டு 3 வச்சு 35 ஒன்று அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 65 அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 95 அப்படிங்கிற நம்பர் அடிக்கலாம். சரிங்களா? 95 அடித்தாங்கன்னா இந்த 45 495 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், அல்லது 595 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு. சரிங்களா? இந்த நம்பர் வந்துச்சுன்னா 54 95 அப்படின்னு சொல்லிட்டு வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 45 95 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ எந்த எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ 54 95. ஸோ 45 95 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு நாள். சரிங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் சான்ஸ் வரல, ஒரு நாள் வந்து பார்த்தா உடனே கூட நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்துடும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போது 54 95 45 95. ஸோ இந்த நம்பர் சப்போஸ் நாளைக்கு வரல அப்படின்னாலும் இந்த 495 மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள். 495. சரிங்களா? 495 அப்படி நம்பர் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ ஏபிஎஸ்சிபிஸில் 45 55 இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா பிசி 89 கொடுத்துருக்கோம். ரிப்ளேஸ் வந்தனா மட்டும் இந்த 45 55 அப்படிங்கிற நம்பரை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ 89 அப்படிங்கிறது 19ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். சரிங்களா? அந்த நம்பர் கம்பல்சரி ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் தான் நாளைக்கு எனக்கு சிங்கிள் ஸ்ட்ராங்காக ஒரே சிங்கிள் நம்பர் தான் நம்ம வந்து எடுத்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நல்லா கவனித்து பார்த்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதாவது ஏ போர்டு 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லி அடித்தாங்க அப்படின்னா அடுத்த நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 88, அதாவது ஏ போர்டில் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரணும். சரிங்களா? ஸோ 8 இன்னொரு டைம் கூட நம்ம வந்தப்போ நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 8 சொல்லி வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப 2 நாள் கேப் போட்டு 72 வந்திருக்கு. ஸோ இங்கே நமக்கு 8 சொல்லி அடிக்கும்பொழுது 27 உடனே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நமக்கு ஸோ இந்த இடத்துல 8 இருக்குங்களா? ஸோ இந்த 8 அப்படிங்கிறதுக்கு நமக்கு நாளைக்கு 72 வரலாம். சரிங்களா? நாளைக்கு கம்மியாகவே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வரல அப்படின்னாலும் ஏபியில் மட்டும் 72 27 அப்படிங்கிற நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நாளைக்கு இது ஒரு சிங்கிள் ஷேர்ட் நம்பர் மட்டும் தான் நம்ம வந்து தரப்போகிறோம். சரிங்களா? இப்போது ஏபியில் 72 அப்படிங்கிற நம்பருக்கு வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ எதனால் அப்படிங்கிறது சொல்லியாச்சு நம்ம. சரிங்களா? ஏபி 72, ஏபியில் 72 27 அப்படி நம்பரும் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 72 27 அப்படிங்கிறது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. பிசி 89 சொன்ன மாதிரி ஏபியில் 72 21 ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. நாளைக்கு அதிகபட்சம் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஏபியில் 72 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா இங்கே நமக்கு என்ன நம்பர் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இங்கே தொடர்ந்து நமக்கு சி போல் ஒரு சேம் நம்பர் அடித்தாங்க அப்படின்னா நமக்கு
44 இந்த நம்பர்ஸ் அடிக்கிற போதெல்லாம் வந்து பாருங்கள் 2 சி போர்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 4 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். சி போர்டு 4 நான் அடித்தப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம சி போர்டு 4 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ யாரும் ட்ரை பண்ணிங்கன்னா கம்பல்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 4 4ன்னு சொல்லி வரும்போது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 4 9 0 4 4 9 இதை நீங்கள் தனியாக வச்சுக்கங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 4 2. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 4 2. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல 4 4 5ன்னு அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து சி போர்டு மட்டும் 4 அப்படிங்கிற 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலை சரிங்களா. சி போர்டுக்கு மட்டும்தான சான்ஸ் தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஏபி 72 அப்படின்னு சொல்லி அடித்தாங்கன்னா 22 சரிங்களா. 22 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ டி போர்டு என்ன வரலான்னு பாருங்கள். டி போர்டுக்கு எனக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ் இருக்குது. எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த மாதம் டபுள்ஸ் அடிச்சப்போ பாருங்கள், உள் நம்பரில் டபுள்ஸ் அடித்தப்போ 3 3 4 இதுலேருந்து ஒரு நம்பர் தான் நமக்கு டி போர்டு 3 அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 966 டபுள்ஸு. ஸோ இதுலேருந்து ஒரு நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டு அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 998 டபுள்ஸு. இதுலேருந்து ஒரு நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா 8 அப்படிங்கிற நம்பர் டி போர்டு அடிச்சிருக்காங்க. அப்போது இதுலேருந்து ஒரு நம்பர் தான் 545. ஸோ இதுலேருந்து ஒரு நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டி போர்டு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் 6 6 8 8. ஸோ மறுபடியும் 5 5ன்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டில் நான் 5 வச்சுக்கிறேன். ஸோ 4 வைக்கிறனாலும் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது 572 சரிங்களா. அப்போது 572க்கு சி போர்டு 2 வந்துச்சுன்னா 2 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 57 22 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 0 4 4 9. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு பாருங்கள் 0 4 4 9 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த சி போர்டு 0வுக்கு ஸோ இங்கே நமக்கு சி போர்டு 0வுக்கு இங்கே ஒரு 0 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 4க்கு ஒரு 4, திரும்ப ஒரு 4க்கு சி போர்டு 4, இங்கே உள்ள 9க்கு ஒரு 9 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது 57 2 9 557 29 57 22. ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு 0வும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 0 வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் கேப் போட்டு பார்த்துங்க. 3 மாதம் கேப் போட்டு இந்த இடத்துல பிசி மட்டும் பாருங்கள் 20. திரும்ப 3 மாதம் கேப் போட்டு இந்த இடத்துல பிசி மட்டும் பார்த்திங்கன்னா 20 சரிங்களா. அப்போது 57 20க்கும் சான்ஸ் இருக்குது சரிங்களா. 57 20 57 29 57 22. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சி போர்டு தோணுச்சு அப்படின்னா எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி 57 20 57 29 57 22 என்னோடய கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ சி போர்டு உங்களுக்கு வேறு என்ன நம்பர் தோணுது அப்படின்னாலும் கம்பல்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த 1650 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா எதனால் ஃபாலோ சொன்னேன் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த நம்பர்ஸை ஃபுல் ரிசல்ட் பார்க்குறவங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இந்த நம்பர் 1650 அப்படிங்கிற நம்பரு. ஸோ 5வது ப்ரைஸு சரிங்களா. 5வது ப்ரைஸில் எந்த நம்பர்ஸ் 4D நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாக்ஸ் பண்ணி வருதோ அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸில் வரும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்ததில் நமக்கு 1650 அப்படிங்கிறது நிறைய டைம் அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸில் இந்த நம்பர் வரும். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ செக் பண்ணி பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். 1650 பாக்ஸில் டெய்லியுமே ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த நம்பரு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். நமக்கு வந்து பார்த்தோன்னா 5வது ப்ரைஸில் இந்த நம்பர் அடிக்கடி வந்ததுனால இந்த நம்பர்ஸை நான் தேர்ந்தெடுத்து எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து கொடுத்துருக்கேன். ஏபி மட்டும் 72 27 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டு உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அப்படின்னா கான்வர்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நண்பர்களும் சேர்த்து எடுத்து ட்ரை பண்ணி வாங்க. ஸோ டிஏபி வந்து பார்த்தோன்னா 572 ஒரு இல்லாட்டி 472ன்னு சொல்லிட்டு வரலாம் சரிங்களா. ஸோ இன்னொரு நம்பர்ஸையும் சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 74 85 அந்த நம்பர் தான் இந்த இடத்துல நமக்கு பாஸ் பண்ணி 57 74 அடிச்சிருக்காங்க. அப்போது நமக்கு இந்த இடத்துல 667 2 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் நம்ம சி போர்டில் 6 வச்சு சரிங்களா அப்படியே நம்ம திருப்பி எடுத்து ட்ரை பண்ணோம். ஏன்னா 74 எடுத்து அப்படியே வச்சுருவாங்க சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப 67 எடுத்து நம்ம பிசி அப்படியே வச்சுக்கலாம். 92 சாரி 67 திருப்பி நான் 76ன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. 2 அப்படிங்கிற நம்பருங்க வச்சு 92 76 மொத்தம் 4 நம்பர்ஸு 1 2 3 4 நம்பர்ஸ் சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.